மார்னிங் ஆல் ஹாப்பி சாட்டர்டே. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு கேப்சிகம் வச்சு குடமிளகா வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறேன். ஃபுல்கா ரொட்டியோட தொட்டுக்கிறதுக்கு. காயை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பண்ண வேண்டியது தான். சீரகம் தாளித்து கொடுத்துட்டு வெங்காயத்தை போட்டேன். இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் மற்ற காயெல்லாம் போடலாம். உருளைக்கிழங்கையும் போட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். தக்காளியும் கேப்சிகம் சீக்கிரம் வந்துடும். அதனால் இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் அதை வதக்கலாம். தக்காளி குடமிளகாவும் போட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி கரம் மசாலா பொடி தனியா ஜீரகம் பொடியும் போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி அடுப்பில் போட்டுட்டு இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு டைரெக்டாக அடுப்பில் போட வேண்டியதை வேகட்டும் பார்க்கலாம். இப்படி பபுள்ஸ் மாதிரி வரும்போது திருப்பி போட்டுட்டு உடனே நம்ம உல்ட்டாவாக போட்டுடணும் அதை அடுப்பில். இப்போ பாருங்க பூரி மாதிரி நல்லா உப்பின்னு வருது பாருங்க. இப்படி தான் பண்ணணும் ஃபுல்கான்றது. இப்படி பண்ணி ரொட்டி பண்ணிட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டைரெக்டாக எண்ணெயை விட்டோ நெய் விட்டோ பண்ணுறத விட தேவையான வெஜிடபிள் சப்ஜியும் ரெடி எடுத்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு துளி சர்க்கரையும் போட்டு இந்த மெத்தடில்